ஐயா, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. நாம் பேசுகிறது அரசியலும் இல்லைங்க. நீங்கள் பேசுகிறீங்கள அந்த கட்சி சார்ந்த அரசியல், அது இல்லைங்க. இது நமக்கான பிரச்சனை வர்றப்போ பொதுமக்களாக நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, ஆதங்கம், கோபம் எல்லாம். ஈபியில் என்ன நடக்குதுங்க? ஈபியில் என்ன நடக்குதுங்க? 500 ரூபா 1000 ரூபா பில் வர்ற இடத்துல 6000 ரூபா 6500 ரூபா பில் வந்திருக்குங்க. ஏதோ ஃப்ரீயாலாம் ஏதோ யூனிட்லாம் கொடுத்துருக்காங்களாம் கவர்மெண்ட்டில். அதெல்லாம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. என் நண்பர் ஒருத்தர் கிளினிக் வச்சுருக்காரு. அவருக்கு அதிகபட்ச பில்லு 2500 ரூபா, அவருக்கு 15000 பில்லு வந்திருக்கு. தயவு செய்து துறை சார்ந்த அமைச்சரை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அசஸ்மெண்ட்டுக்கு உத்தரவிடுங்க. இது ரொம்ப பச்சை அயோக்கியத்தனம், பச்சை துரோகம், அப்பட்டமான ஒரு திருட்டு. இதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. யார் நீங்கெல்லாம்? எங்கிருந்து வந்தீங்க? ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டு 500 ரூபா வர வேண்டிய இடத்துல 5000. ஒரு அம்மாவுக்கு 29,000, அந்த அம்மாவுக்கு 500 ரூபா தான் பில்லா. 29,000. போய் கேட்டால் ஏஐட்ட கட்டினா கட்டிடுங்க, பணத்தை கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்து உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணால் இருந்தால் கொடுக்குறோம். எத்தனை பேர் முதல்ல உங்கள்கிட்ட நிற்பாங்க? இல்லை முதல்ல கட்டுறதுக்கு ஏது காசு? உங்கள் ஒப்பம் கொடுத்து வச்சுருக்கானா? இல்லை உங்களை மாதிரி கொடி பிடிச்சி கோஷம் போட்டு இல்லை வேறு எங்கேயாவது திருடி லஞ்சம் வாங்கி நாங்கள் சம்பாரிச்சிருக்கிறோமா? 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சாகணும். அவன் மூட்டை தூக்கி, கல் தூக்கி, சிமெண்ட் தூக்கி, கொளுத்து வேலை பார்த்து, விவசாய வேலை பார்த்து 500 1000 சம்பாதித்து வச்சா அதை இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குங்கிற திமிரில் இப்படி திருடிட்டு போனால் நாங்களாம் எங்கே போகிறது? எங்களுக்கெல்லாம் 500 ரூபா 1000 ரூபா எங்களுடைய மாத கணக்கில் முன்ன பின்ன ஆயிட்டாலே எங்களெல்லாம் வாழ முடியாதியா? எங்களெல்லாம் வாழ முடியாது ஐயா. பக்கத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். அந்த ஒரு அம்மா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலன்னா, எனக்கு கரண்ட் பில் 2500 ரூபா வந்திருக்கு தம்பி, நான் 2500 ரூபா கரண்ட் பில் எடுத்து வச்சிருக்கேன், இந்த காசை போட்டு பிள்ளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டா நான் எங்கேருந்து கரண்ட் பில்லு கட்டுறதுங்குது? அப்படிப்பட்ட ஊரில் தான் நம்ம வாழ்கிறோம். உங்களுக்கு எல்லாம் எளிமையாக கிடைக்குதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலான்லாம் இருக்காதீங்க. We don't need your answer. உங்கள் அசிங்க பிடிச்ச கேவலமான பதில் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தீர்வு தேவை. எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். யாராவது எடுத்துக்கோங்க. உங்கள் பின்னாடி கொடி பிடிச்சி கோஷம் போடுறவன் எல்லாம் அந்த 500க்கும் 1000க்கும் 4 முழுக்க நாயா பையா நின்று வைக்கிறான், உட்காந்து இடுப்பு நோக வேலை செஞ்சான்ல, அவன் பெத்த பிள்ளைங்க தான். அதை மனசில் வச்சுக்கிட்டாவது கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்துக்குங்க. ஒரு ரீஅசஸ்மெண்ட்டுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சரையும் தமிழக அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.